அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மதுரை மீனாட்சியின் கருணை. உமையவளுக்கு சொந்தமான கால் சிவபெருமானின் இடது கால். அதனால் அதற்கு மதிப்பு கொடுப்பது போல நடராஜர் காலை தூக்கி ஆடியபோது அந்த இடது காலை தூக்கி ஆடினார். கருணையின் வடிவமே உமையவள். அவளை வணங்கினால் நாம் எல்லா நலன்களும் பெறலாம். அவள்தான் மதுரையில் மீனாட்சியாக பிறக்கிறாள். மதுரையை ஆண்ட அவள் திக்விஜயம் கிளம்புகிறாள். பூவுலகில் அவளை எதிர்த்து நிற்பார் எவருமில்லை. எல்லோரும் சரணடைந்து விடுகிறார்கள். உடனே மீனாட்சி அஷ்டதிக் பாலகர்கள் மீது போர் தொடுக்கிறார். அவர்களும் சரணடைகிறார்கள். கடைசியில் தென் திசை காவலனான யமனாவது தன்னை எதிர்த்து நிற்பானா என்று நினைக்கிறாள். உடனே யமன் அவள் காலில் விழுந்து, தாயே, எனக்கு உயிர் கொடுத்த உமையவளே, உன்னை நான் எதிர்த்து போரிடலாமா? அது நீதியாகுமா? அப்படி போரிட்டாலும் உன்னை நான் வெல்ல முடியுமா என்று கேட்கிறான். என்னது, நான் உனக்கு உயிர் கொடுத்தேனா? எப்பொழுது என்று கேட்கிறாள் மீனாட்சி. ஏனம்மா, உங்களுக்கு தெரியாதா? மார்க்கண்டேயரை மறந்து விட்டாயா? அவருக்கு கொடுக்கப்பட்ட 16 வயது ஆயுள் முடிந்துவிட அவர் உயிரை எடுக்க நானே வந்தேன். அப்பொழுது அவர் சிவலிங்கத்தை தழுவிக்கொள்ள நான் அதையும் சேர்த்து என் பாசக்கயிற்றினால் இழுத்தேன். அதை கண்டு கோபம் கொண்ட சிவபெருமான் என்னை உதைக்கப் போனார். பிறர் உயிரை வாங்கும் என் உயிரையே அவர் வாங்கிவிடுவாரோ என்று நடுங்கினேன். உடனே உன்னை மனதார வேண்டிக் கொண்டேன். அதன் காரணமாக அவர் என்னை உதைத்த கால் உனது கால், ஆதலால் நான் பிழைத்தேன் என்கிறான் யமதர்மராஜன். இதை கேட்டு மீனாட்சி அம்மன் அவன் மீது கருணை கொள்கிறார். அந்த கருணைதான் அவளை சிவனை சந்திக்கச் செய்தது. அவரோடு மனம் முடித்து வைக்கவும் செய்கிறது. ஆகவே இந்த மீனாட்சி திருமண நன்னாளிலே நாமும் மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.